நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான டைமிங்கில் வந்து கரெக்டாக பால் செட்டு போட்டார். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல சைஸ் மீன் கிடச்சிது. அது என்ன மீனுன்னு வீடியோவை பாருங்கள். படிக்கட்டுக்கு போய்க்குது. பொறுமையா இழு, மேலுக்கு வர மீன் பொறுமையா இழுத்து வச்சுக்கோ. வழி இல்லைன்னு சொன்னீங்களா, அதனால படிக்கட்டு போயிட்டு அங்க போய் இவ்வளோ பேர் பார்த்தவொடனே மீன் மேலே போகுது. அவனே திரும்ப சொல்றேன். எல்லாம் கிராண்டாத்துக்கு கை தட்டுவாங்க. கை தட்டுறதுக்கு அவசரம் ஆர்வ கோளாறு பண்ணிட்டாத. பொறுமையா அதான் சொல்றேன். இரு கட்லா வர்றோம். ஃபர்ஸ்ட் பொறுமையா எடுத்துக்கோ. அப்பா கட்லா தான்ப்பா, சோயில்டு போறப்பா தண்ணி. சோயில்டு போற தண்ணி அவ்வளோ ஸ்பீடு அது என்ன ஸ்பீடு? கட்லா தான் இருக்கும். கட்லாக தான் இருக்கும். ரோகு வந்து மேலே கிளம்பிட்டு இப்போ தான் வாங்க போய் அப்படிதான் போவோம். அது லூஸ் போடுறது பொறுத்து லூஸு போகுது. எவ்வளோ போதோ அது பாட்டு போகும். மீன் கரை ஏற்ற முடியலனாக்கா அது உடனே ஏற்றனாக்கா அது வேலைக்கு காமிக்கும். பொறுமையா ஏத்திக்கோ. லாக்கிங் எப்படி இருக்குதுன்னு பாரு ஃபர்ஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி இழுப்பு ஏத்திக்கோ. நீ பொறுமையா எடுத்து வேணாம் கரையில உட்காந்துக்கோ. ரெண்டு லாக்கு இஸ்தடே இல்ல இருடு கொஞ்சம் ஆட விட்டு தான் இஸ்தடே. ரெண்டு லாக்கு நீ தூக்கலாம். அவ்வளோதான் புடி. அவ்வளோதான் குறைவு பிடி. இல்ல ஒன்னே இது அவ்வளோதான் விடுவா. வெற்றி மாபெரும் வெற்றி. அது நான் ஸ்பீடு பாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன். நான் அதை முதல்ல என்ன ஸ்பீடு செருப்பு கை விட்டு போக ஆளாலும் மெசல்களை பார்த்தீங்கன்னா வா 13 கிலோ தரும். 13 வரும். அகலம் மீன், ஆண் மீன், நல்ல சைஸ்.